Hi, welcome to Keru channel. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ரெசிபி ஃபிஷ் மோலி கறி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானுக்கும் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ ஃபிஷ் மோலி கறி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது குயிக்கும் வந்து நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து நான் அரை மூடி அதாவது ஒரு ஃபுல் கோகோனட்டை வந்து பாதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் நல்லா திக்கான வந்து கோகோனட் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 1/2 கிலோ வவ்வால் மீன் இல்லை எனி கைண்ட் ஆஃப் மீன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வவ்வால் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் வந்து இது கொஞ்சம் கூட இதில் வந்து நம்ம வந்து புளியெலாம் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி வந்து கோகோனட் மில்க் வச்சு செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் போல் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் சாறு கொஞ்சம். இது கூடவே வந்து நான்வெஜ்னாலே நம்ம வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் சேர்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ வந்து 2 ஆனியன், 1 டொமேட்டோ, 4 வந்து பச்சை மிளகாய். இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பைசி அதிகமாக வேணும், இன்னும் 2 போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் 1 by 1 இந்த மாதிரி நம்ம வச்சு 2 பக்கமும் வந்து குறைஞ்சது 2லேருந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து டர்ன் பண்ணி போடணும். இன்னொரு சைடும் நம்ம வந்து இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு. இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சேம் பேன்லேயே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்து இதில் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, இது கூடவே வந்து கொஞ்சம் போல் வெந்தயம். உங்களுக்கு வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் போல் கலர் மாறுந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணணும். இதை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம சாட்டே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் போல் எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணால் போதும். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் முழுசாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் போல் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த சில்லியோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்பைசி எல்லாமே வந்து இந்த கிரேவியில் நல்லா இறங்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் சாட்டே பண்ணணும். இது ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, ஜஸ்ட் அந்த கிளாஸி டைப்பில் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிஞ்ச் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். இப்போ கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு டொமேட்டோவை வந்து நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஃபிஷ் மோலிக்கு வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறதில்ல, ஆனால் நம்ம இது சேர்க்கலாம். ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் புளி டொமேட்டோலாம் இல்லாமல் செய்யறதுனா ஒன்லி ஃபார் இது வந்து கோகோனட் மில்க்லேயே செய்யும் போதும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஸோ டொமேட்டோ வந்து ரொம்ப வந்து நம்ம ஃபுல்லாக குக் ஆகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டொமேட்டோ சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது கொஞ்சம் போல் டர்மரிக் பவுடர், நான் வந்து 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு தனியா ரோஸ்டட் தனியா வந்து எடுத்து நல்லா பவுடராக இடித்து ஒரு 2 ஸ்பூன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியா பவுடர் வந்து அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி கோகோனட் மில்க் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு ஃபுல் கோகோனட்டையும் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக பால் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ் கறி மோலி ஃபிஷ் கறி ரெடி. இன்னும் ஒரு அளவுக்கு வந்து கொதி வந்ததும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஸ்ட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து சேர்த்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, கொதிக்கணும் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு, கிரேவியும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சாச்சு. ஸோ லிட் கவர் பண்ணி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷு வந்து கிரேவியில் நல்லா வந்து சோக் ஆகணும். அப்போ வந்து நல்லா வந்து அந்த டேஸ்டி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொரியாண்டர் லீஃப். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லிட் கவர் பண்ணி 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொரியாண்டர் லீஃப் எல்லாம் அந்த குழம்போடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை, நல்ல எம்மியான பர்ஃபெக்ட் ஃபிஷ் மோலி கறி ரெடி ஆகிடுச்சா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.